இந்தி கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களே, என்ன காரணம் சார்? ஏன் அது திடீர் முறிவு? சார் அவங்க அரசியல் பயணம், அம்மா ஆத்மியோட அரசியல் பயணம்னு பாத்தீங்கன்னாலே, ம். அவங்க காங்கிரஸ், பாஜக இரண்டையும் எதிர்த்துதான் கள இறங்குனாங்க. முதல்ல வரும்போது அண்ணா ஹசாரே கூட அண்ணா ஆந்தோலன் சொல்லிதான் வந்தாங்க அவங்க. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க, அவங்க ஜெயிச்சது பெரிய அளவுல ஜெயிச்சாங்க. டெல்லியில ஜெயிச்சதா இருக்கட்டும், பஞ்சாப்ல ஜெயிக்கும் போதா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு இந்த மொபைல் ஷாப்காரரை வச்சு முதலமைச்சரை தோற்கடிச்சு ஒரு பெரிய மாஸ் காட்டினாங்க. ஆனால் அவர்களுக்கு கட்டாயம் இந்த இந்தி கூட்டணி அது கூட சேர்ந்தாகணும். ஏன்னா சேர்ந்தா நம்ம தேசிய லெவல்ல பெரிய இடமா பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுடைய முதல் தப்பு அது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க முதல்ல நீங்க பார்க்கணும், கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக வரும்போது ஷீலா தீட்சித் அவர்கள் மேல எவ்வளவெல்லாம் குற்றம் சாட்டினார். நான் நாளைக்கே அவங்க உள்ள தள்ளிடுவேன்லாம் சொன்னார். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க ஆதாரம் கொடுங்க, இருந்தா கொடுங்க, நான் உள்ள தள்ளுறேன் அப்படின்னு அப்பவே கரைஞ்சிட்டாரு அவர். பதவிக்கு வரணும்னு முதல்ல அண்ணா ஹசாரே கூட பேசும்போது அரசியல்வாதி இல்ல அவர். அதற்கு பிறகு அரசியல்ல ஜெயிக்கணும்ன்ற ஏதாவது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வந்தப்புறம் நீங்க கொடுங்க எனக்கு தெரியலன்னு அப்பயே பல்ட்டி. அதற்கு பிறகு பஞ்சாப்லயும் ஜெயிச்சு மார்க் காட்டும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நாம தான் அடுத்த இது பிரதமர், திரு நரேந்திர மோடிக்கு அப்புறம் நம்ம தான் வரப்போறோம், அடுத்து அவர் நம்ம தான் அந்த இடம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ இந்த ஒரு பெரிய அலைன்ஸ்ல போனா அந்த ஒரு வெற்றியோட நம்ம உள்ள பூந்துடலாம், நம்ம தான் கொண்டு வருவாங்க, ஏன்னா நிறைய ஜெயிக்கிறோன்ற அளவுல அவர் நினைச்சிட்டாரு, தப்பு கணக்கு பண்ணாரு. சரி, அவருக்கான வீழ்ச்சி எங்க வருது? அந்த இது ஊழல்கள் எல்லாம் ஒரு ஊழலா அடி வாங்கி உள்ள ஒருத்தர் கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட கட்சியோட செயற்குழுவே ஜெயில நடக்குமான்ற அளவு அந்த அளவு பெருசா கலங்க. சோ அப்போ யாருமே அவருக்கு துணை வரல. அந்த கூட்டணியில யாருமே பேசவே இல்லை, சைலண்ட் ஆயிட்டாங்க. பேசினா நம்மளும் உள்ள மாட்டுவோம்ன்ற அளவுல எல்லாமே எஸ்கேப் ஆகும்போது இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், முதல்ல எப்படி தனிச்சு நின்று ரெண்டு கட்சியும் திட்டி எல்லா கட்சியும் திட்டி ஜெயிச்சோமோ அந்த லாஜிக் படி இப்ப திரும்பி வரலாம் அப்படின்னு தான். இன்னொன்னு, ஏற்கனவே அவங்க போன எலெக்ஷன்லயே தனியா தான் நின்னாங்க. இப்ப கூட்டணியை விட்டு முறையா சொல்லிட்டு வராங்க. போன தேர்தலையே தனிச்சுதான் நின்னாங்க, அவங்க சேர்ந்து நிக்கலையே. அப்பவே வெளில போனதான்னு அர்த்தம். இப்ப முறைப்படி அறிவிச்சுட்டு நாங்க இனிமேல் வரல, உங்க கூட சங்காத்தமே வேணாம்பா, தனியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். அவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் சார். தனிச்சு நின்னா எல்லா கட்சியும் திட்டலாம், எல்லா கட்சியோட எதிர் ஓட்டு நமக்கு வந்துடும். கூட்டணியில இருந்தா இந்த ஒரு கட்சி மட்டும்தான் பாஜகவை திட்ட முடியும். ஆனா இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா பாஜக அதிகமா செஞ்சுக்கிட்டே வருது, ஒரு ஒரு நாளும் அவர்களுடைய ஸ்கோரிங் ஏறிட்டு இருக்கு. இவரால எதுவும் பெருசா சொல்ல முடியல. அதனால இவர் பார்த்தாரு, சரி எது கூட இருக்க கூட்டணியில இருக்கிற 8 கட்சியும் திட்டுவோம், ம். அப்ப அந்த ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிற லெவல தான் சார் தனிச்சு வந்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி இருந்தவரு முறையா சொல்லிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இல்ல இப்ப அவர் மீது இந்த டாஸ்மாக் கொள்முதல் ஊழல் வழக்குலாம் வந்துச்சு இல்லைங்களா? அதனால தான் அந்த மாரி முடிவு எடுத்திருக்கலாமா? இல்ல வந்துட்டு இந்திய கூட்டணியே அது பெரிதா வந்துட்டு நமக்கு கை குடுக்கல அப்படின்றனால வந்துட்டு தனிச்சே செயல்படலாம் அப்படின்றதுக்காக வந்திருப்பாரா சார்? டெல்லியில அது கிட்டத்தட்ட பாஜக வரலாறு சாதனையாக இப்ப மீண்டும் முதல்வர் ஆகியிருக்காங்க. தன்னுடைய கையில இருந்து அதிகாரம் போனதுனால இந்த இந்திய கூட்டணி வேண்டாம். அவங்களால எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. காங்கிரஸ் கூட இந்திய கூட்டணி இருந்தாலும் அவங்களும் தனித்து போட்டிட்டாங்க. ஆம் ஆத்மி தனித்து போட்டிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து தான் வெளியில வந்திருப்பாங்களா? இல்ல எப்படி சார் பார்க்கறது? அதுதான் சொல்றேன் சார். அவரு கூட்டணியில இருந்த போது, இண்டி கூட்டணின்னு உள்ள வந்த போதும் தனியா தான் தேர்தல் நின்னார் போன இதுல. இப்ப முறையா வெளியில சொல்லிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதாவது நீங்க, நான் தான் முன்னாடி சொன்னேன், அவரு பாஜகவை எதிர்த்து பேசினார், பாஜகவை மட்டுமே திட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். இண்டி கூட்டணியில ஊழல் செய்த அத்தனை கட்சிகளையும் பேச முடியல அவரால். இவரே ஊழல், இவர் தேர்தலில் நிற்கும் போது இவங்க எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆக மொத்தம் அவரு ரொம்ப லாக் ஆன மாதிரி ஆயிட்டாரு. இந்த கேஸ், அதான் சொன்னேன், ஊழல் கேஸுகள்லாம் கட்சி பலத்த அடி வாங்கி பேரு ரொம்ப இதுவா போயிருக்கும் போது, ரிப்பேர் ஆயிருக்கும் போது, இப்ப அவருக்கு அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு வழி தேவை. இப்போ பாஜகவை திட்டுவதை விட்டுவிட்டு மத்த இருக்கிற இந்தி கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியோட ஊழலையும் பேச ஆரம்பிச்சோம்னா ஜனங்க நம்ம நம்புவாங்க. ஏன்னா வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், ஒரு கைது நடந்துருச்சுன்னு சொன்னாக்க உடனே பாத்தீங்களா நான் தப்பு பண்ணல, எதிர்த்தனால கைது பண்ணாங்கன்னு சிம்பத்தி வந்துரும் ஒரு சைடுல. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியில உள்ள கட்சிகள் எல்லாம் திட்டுதான் இவர்களுடைய எதிர் ஓட்டு நமக்கு வரும். அதுதான் அவருடைய மெயின் போக்கஸ். தனிச்சு நிற்கும் போது ஜெயிச்சோம், 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, இங்கேயும் ஜெயிச்சாங்க, அங்கேயும் அடுத்து வர முடியல. சோ நமக்கு தனிச்சு நிக்கிறதா நியாயம் அப்படின்னு தனியா போயிட்டாங்க. இப்போ தெலுங்கானா மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, நடந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றப்பத்திவுலாம் வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல சார். அவருடைய பேர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அதுல. தமிழகத்திலயும் இப்போ 1000 கோடி வந்துட்டு முறைகேடு நடப்பதாக சமீபத்தில அமலாக்கத்துறை நடத்திய சோதனைலாம் பார்க்க முடிந்தது. இப்போ அது மாரியான தகவல் எதுவும் இங்க தமிழகத்தில பார்க்க முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழல்ல இப்போ முதல்வர் வரைக்குமே நெருங்கிட்டு இருக்கு அப்பன்னா, இங்க தமிழகத்தில எந்த மாரி நடவடிக்கை இருக்கலாம் சார்? சார் அதாவது ரெண்டும் வேற வேற இது சார். நீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். நம்ம ரெண்டுத்தையும் ஒண்ணா பார்க்கணும். ஏன்னா
அதுல வந்து முதல்வரா இருந்த போது அவர் அத்தனைக்கும் நேரடியாக எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டார், இதில் ஆணையிட்டார், இதில் உதவி செய்தார்ன்ற மாதிரி எல்லாம் அங்க எல்லாமே வரும்போது செய்தி அந்த இதுல விசாரணை அவங்க உள்ள வந்து அவர் பெரிய சேர்க்கும் போது இங்க அந்த மாதிரி இல்லை. இங்க நிலைமை வேறு. இங்க வந்து இதனால் ஆதாயம் அடைந்தவர்கள் நேரடியாக ஊழல் பண்ணாங்கன்னு இல்லை. இதில் ஆதாயம் அடைந்தவர்கள்ன்ற வகையில தான் ஒரு 2, 3 பேர் வந்துச்சு. அது முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க. ஆனால் அவர்களுமே போய் எங்ககிட்ட எங்களை பத்தி எந்த ஆதாரமும் இல்ல. எங்க வீட்டையே சீல் வைக்க கூடாதுங்கும் போது அதையே கோர்ட்டு கொடுத்துருச்சு. ஆனால் விசாரணைக்கு தடை விதிக்கவில்லை. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க மேலதான். இன்னொன்னு டாஸ்மாக் மேலாளர் போய் வாக்குமூலம் கொடுத்தாலும் அரசு நேரடியாக செய்ததுங்கிறதுக்கு அரசு செய்ததுங்கிற அளவுல இல்ல. இப்போ என்னை சுத்தி இருக்கிறவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னா நான் அதுக்கு நேரடியா பொறுப்பேற்றுக்க மாட்டேன். ஆனால் போலீஸ் வரும்போது அவனை ஒளிச்சு வச்சாதான் நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நான் அவனை ஒளிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொன்னா நான் பொறுப்பேற்றுக்கணும். அது மாதிரி இவரை சுத்தி இருப்பவர்கள் தவறு செய்தார்கள் என்று இப்ப வரைக்கும் கேஸ் ஃபைல் ஆகும். முதல்வர் குடும்பத்துல நேரடியா வரல. அவங்க குடும்பத்துல உள்ள 2, 3 ஆட்கள் மேல அப்படி சைடா போகுது ஒழிய நேரடியா வரல. அதனால அது இது வேற நிலைமை. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீது ஏற்கனவே பல முன்னாடியே சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருந்தது. அவங்க அப்பா அதுக்கப்புறமே சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது. அங்க மாநிலம் வந்து நிலைமை வேற. அடுத்து வந்த அரசு வந்து அவருக்கு இதுவா இருந்தது எதிரா. அதுக்கப்புறம் அவரே வந்த போது நிறைய தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போது ஆதாரமே எந்த இடத்துலயும் யாரும் பேச முடியல. எதிர்கட்சிகள் தேர்தலில் மட்டும்தான் பேசினாங்க. அது வரைக்கும் எந்த இடத்தையும் ஆதாரம் கொடுக்க முடியல. இப்போ அந்த மதுபான ஊழல்ல அவர் பேர் சேர்த்திருக்கிறாங்க. வரவேற்கக்கூடியது. இப்போ ஆதாரங்கள் திரட்டி அதுவும் நடைபெறணும். அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் வரும்பொழுது மட்டும்தான் அது பெருசாகும். ஆனா இங்க வந்து அது சுத்தி இருக்கிறவங்க மேல ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படின்னு வருது ஒழிய வரும் சார், லேட் ஆகும் சார். திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அன்னைக்கே 2 வருஷம் முன்னாடியே 30,000 கோடிங்கும் போது அந்த விசாரணை வளையம் நெருக்கி வரும்பொழுது இன்னும் தெரிய வரும். திரு தயாநிதிமாறன் ஒரு சமீபத்தில் சொன்னாரு, நாங்க வந்து இவ்வளவு கோடி இதுல ஊழல் பண்ணாங்க, செபியில பண்ணாங்கலாம் சொன்னாரு. என்ன ஆச்சு? நாங்க ஒத்துமை ஆயிட்டோம். நாங்க இப்ப ஒத்துமை ஆயிட்டோம். இவங்க வந்து பேசுறாங்க, நியூஸ் வருது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த ஊழல் எல்லாம் என்ன ஆச்சு? இங்க ஒரு சாதாரண நிறுவனத்தோட ஊழலுக்கே நாங்க ஒற்றுமை ஆயிட்டோம் விட்டுருங்கன்ற லெவல்ல தான் இருக்கிறாங்க. அதனால அது வந்து வரதுக்கு லேட் ஆகும் சார். நீங்க ஒரு நல்ல ஞாபகம் வச்சிருக்கலாம். சன் டிவி கூட கலைஞர் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போது அரசு தொலைக்காட்சி அவசியம், தமிழ்நாட்டுக்கு அவசியம்னு சொன்னாங்க. அவங்க போய் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த உடனே கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் பத்திரிகையாளர்கள்ட்ட, நாங்கதான் எங்களுக்குள்ள சண்டை தீர்ந்து போச்சு, எதுக்கு அரசு தொலைக்காட்சின்னு கேட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லெவல்ல தமிழ்நாடு இருக்கும்போது அதெல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை சார். நேரடியாக வருவதற்கு இப்போ வாய்ப்பு.